சுட்டுமிழி சுடரே நீ வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம வெற்றி தன்னோட பொண்ணை ஆசைப்பட்டுட்டா, தன்னோட அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அவளுக்காகவாது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்க்குறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கவர்னரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சண்முகமும் சுடரும் கவர்னரை பார்த்தாங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே இருக்காங்க. கவர்னர் என்ன சொன்னார், இவங்க ஜெயிலுக்கு போய் அபியை பார்க்குறதுக்கு சம்மதம் சொன்னாங்களா அப்படின்னு ரொம்பவே டென்ஷனில் இருக்கார். இந்த இடத்துல நம்ம சுடர் ஃபோனே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டுமா டென்ஷனில் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் நம்ம புலி கேட்குறாரு, என்ன வெற்றி இவ்வளோ தூரத்துக்கு டென்ஷனாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா புலி, இவ்வளோ தூரம் அபியை பார்க்குறதுக்கு நான் கவர்னர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். இப்போ சண்முகமும் சுடரும் போய் பார்த்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. பார்த்தாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணேன், என்ன ஏது சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்ன வரைக்கும் சுடர்கிட்டேருந்து எந்த பதிலும் காணோம், என்ன பண்ணுறதுனே தெரியல புலி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்ல, அப்போ புலி சொல்கிறாரு, உன்னை மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு சுடர் உண்மையிலே கொடுத்து வச்சுருக்கணும்டா வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு புலி சொல்கிறாரு. உண்மையை சொல்லப்போனால் இப்போ சுடரால் தான் வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்த வெற்றி இனி முழுமையாக மாறப்போகிறாரு. அது யாருக்காகனா சுடருக்காக மட்டுமே மாறப்போகிறாரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வெற்றிக்கு அபிநயா தப்பு பண்ணலை அப்படின்ற உண்மையும் தெரிய வரப்போகுது. அபி தப்பு பண்ணலை, எல்லா தப்புமே கர்ணா தான் பண்ணான்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றிக்கு உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்பவே கோபம் வரப்போகுது. ஏன்னா இவன் ஒருத்தனால வெற்றி தன்னோட வாழ்க்கையை இழந்திருக்கான். தன்னோட குழந்தை 10 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்கா. பத்தாக்குறைக்கு அபி எந்த தப்புமே பண்ணாமல் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காளே, எல்லாமே என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோடு இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோபத்தோடையும் இருக்க போகிறாரு. இந்த கோபத்துலேயும் இந்த குற்ற உணர்ச்சியாலையும் கண்டிப்பாக நம்ம அபிநயா ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கு வெற்றி எந்த அளவுக்கு அபிநயாவுக்கு உதவணுமோ அந்த அளவுக்கு ஆதாரங்களை எடுக்க போகிறாரு. இது எப்படியெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்றத வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். கர்ணாவுக்கு எப்படி இருந்தாவது சுவேதாவை கல்யாணம் பண்ணணும், இதில் கண்டிப்பாக தடை வரக்கூடாது. இந்த இடத்துலையும் அபிநயா ரொம்பவே சந்தோஷமாக வாழவும் கூடாது அப்படின்னு நினைக்கிறதா இந்த கர்ணா. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அபிநயா இப்போ நாவல் மொழிபெயர்ப்பில் ஈடுபட்டு அவங்க ப்ரைஸ் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கவர்னர் மூலமாக வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியே வருது. இதை கேட்டதுமே கர்ணாவுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. இவ இவ்வளோ தூரத்துக்கு போகிறாளா, இவ இந்த அளவுக்கு பண்ணுறானா கண்டிப்பாக இன்னும் ஜெயிலேருந்துக்கிட்டே என்னென்ன வேலை பார்ப்பா, கண்டிப்பாக நமக்கும் ஸ்வேதாவுக்கும் இடையில வர்றதுக்கு பிரச்சனை உண்டு பண்ணுறதுக்கு இவளால் எதுனாலும் செய்வா அப்படின்னு யோசிக்கிற கர்ணா என்ன பண்ணுறான்னா, இவளை இன்னி உயிரோடு வச்சிருக்கக்கூடாது, இவளை தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஆளை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. அந்த ஆளுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இனி அந்த விழாவில் கண்டிப்பாக நம்ம ஷூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எல்லா முயற்சிகளும் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் ஒரு பக்கம் பிளான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம அபிநயாவுக்கு கவர்னர் மூலமாக பரிசு தொகை கொடுக்கறதுக்கு பர்மிஷன் கேட்டிருந்தா சண்முகத்துக்கும் சுடருக்கும் பர்மிஷன் கிடச்சிருது. அதனால் அவங்க கமிஷனர் மூலமாக அங்கே ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ அபிநயாவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. தன்னோட அண்ணனும் தன்னோட மகனான சுடரும் இப்போ நம்ம பரிசு வாங்குறத பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப நாள் கழித்து நம்ம மகளையும் அண்ணனையும் பார்க்குறோம் சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க அபிநயா. இந்த இடத்துல தான் அந்த ஷூட்டிங்கே நடக்க ஆரம்பிக்க போகுது. அப்போ நம்ம வெற்றி எங்கே இருப்பார் அப்படின்னு பார்த்தா வெளியே கேட்டில் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சுடர் வெளியே வரணும், நல்லபடியாக அவங்க அம்மாவை பார்த்துட்டு அப்படின்னு வெயிட் பண்ணி காத்துட்ருக்காரு. அபியை பரிசு வாங்குறதுக்காக மேடைக்கு கூப்பிட்றாங்க. அதனால் மேடைக்கு போகிறாங்க நம்ம அபிநயா. அங்கே கவர்னர் கையால் மெடலும் ப்ரைஸும் வாங்குறாங்க. கரெக்டாக இந்த தருணம் தான் கரெக்டான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவால் நிர்ணயிக்கப்பட்ட அந்த ஆள் என்ன பண்ணிடுறாங்கன்னா அபியை ஷூட் பண்ணிடுறாங்க. பாவம் நம்ம அபி வலியால் துடிச்சு மயக்கம் அடைகிறாங்க. இதை பார்த்த சுடரும் சண்முகமும் ரொம்பவே கொதிக்கிறாங்க. தன்னோட அம்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை யார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டம். அம்மான்னு சொல்லி அழுகிறா. அது மட்டும் இல்லாமல் சண்முகமும் அபின்னு சொல்லி அழுக, இங்கே என்னடா ஒரு சவுண்டு துப்பாக்கி சவுண்டு மாதிரி கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிக்கு தோண ஆரம்பிக்குது. அப்போ தான் உள்ளே போய் பார்க்குறாரு. அபிநயாவும் மேடையில் சுடப்பட்டு மயக்கத்தில் இருக்கிறத பார்த்தா வெற்றிக்கு ரொம்பவே பதற ஆரம்பிக்குது.
அபிநயாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அபிநயா தன்னோட காதல் மனைவி மட்டும் இல்லாமல் தன்னோட சுடருக்கு அம்மாவும் கூட. சுடருக்கு தன்னோட அம்மா இல்லைன்னா கண்டிப்பாக சுடரே இருக்க மாட்டா அப்படின்ற அளவுக்கு வெற்றிக்கு தெரிய வருது. இந்த இடத்துல நம்ம வெற்றி என்ன பண்ணுறான்னா கண்டிப்பாக அபியை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியை ஹாஸ்பிட்டலில் ஜெயிலேருந்து போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க போகிறாங்க நம்ம அபிநயா. அபிநயா என்னதான் இருந்தாலும் ஜெயிலில் சுடப்பட்டாலும் மயக்கத்தில் இருந்தாலும் அப்போது அவள் அங்கே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கர்ணாவுக்கு தெரிய வருது. அப்போ கர்ணா என்ன நினைக்கிறாருன்னா எப்படி பார்த்தாலும் இவ சாக மாட்டா போல், என்ன தான் பண்ணாலும் நான் உயிரோடு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நம்ம உயிரை வாங்குறா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு கர்ணா. இனி இதுக்கு மேலே அவளை உயிரோடு வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லையே அவளை கதையை முடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கர்ணா நினைக்க அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் பண்ணுறாரு இந்த கர்ணாவும் அபியை கொலை பண்ணுறதுக்கு எல்லா பிளானையும் போட்டுறாரு. ஆனால் நம்ம வெற்றி ஒரு பக்கம் அபிநயா எப்படி இருந்தாவது பொழைச்சா ஆகணும், அவள் உயிரோடு இருந்தால் தான் நம்ம சுடருக்கே அர்த்தம், சுடரும் அப்போ தான் சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி வெற்றி நினைக்கிறாரு. அதனால் ஹாஸ்பிட்டல்லையே காவல் காக்கிற மாதிரியே வெற்றி இருக்காரு. அந்த நேரத்தில் தான் நம்ம வெற்றிக்கு ஒரு நினைப்பு வருது, அபியை கொல்ற அளவுக்கு யாருக்கு அவ்வளோ தூரம் அபி மேலே கோபம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்க அப்போ யோசிக்கிறாரு வெற்றி. இது கர்ணாவோட வேலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வெற்றி நினைக்க அப்போ இருந்தாலும் பரவாயில்ல, கர்ணா இந்த அளவுக்குலாம் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் நம்ம அபிநயாவை கொள்றதுக்கு ஒரு ஆள் உள்ளே வராங்க. அப்போ தான் வெற்றியும் வாட்ச் பண்ணுறாரு. இந்த பர்சன் யார், இன்னும் யாரும் உள்ளே போகிறாங்க, இந்த நேரத்தில் உள்ளே போய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க கரெக்டாக அபிநயாவை கொல்றதுக்கான முயற்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்லி வெற்றி கண்டுபிடிச்சிடறாரு. அப்போ அவனை பிடிச்சி கேள்வி கேட்குறாரு, உன்னை யார் அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க அப்போ உண்மையை சொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன் நானே அப்படின்னு சொல்லி வெற்றி மிரட்ட அப்போ பயந்து என்னை அனுப்புனது கர்ணா அப்படின்னு சொல்ல வெற்றி அதிர்ச்சி ஆகுறாரு. வெற்றிக்கு கர்ணா மேலே கோவம் வருது. ஏன்னா அபிநயா தான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி தான் அவள் இத்தனை வருஷமாக தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்ததும் இல்லாமல் தப்பே பண்ணாத தன்னோட குழந்தையும் தண்டனை அனுபவிச்சிருக்கா. ஆனால் தன்னோட குழந்தைய பற்றி தெரியலனாலும் அபிநயா தான் பண்ண தப்புக்காக இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு தெரிஞ்சு இருந்தோம். எதுக்கு கர்ணா இவளை கொலை பண்ண முயற்சி பண்ணணும், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு வெற்றி. இதில் ஏதோ மர்மம் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி வெற்றி யோசிக்கிறாரு. கண்டிப்பாக அது என்ன உண்மை அப்படின்னு தெரிஞ்சே ஆகணும். இன்னும் ஏன் கர்ணா அபியை கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு யோசிக்கிறாரு வெற்றி. இந்த நேரத்தில் தான் வெற்றி ஒன்று நினைக்கிறாரு, கர்ணா கிட்ட ஏன் அபியை கொலை பண்ண முயற்சி பண்ணுற, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக கர்ணாவுக்கு டவுட் வரும். ஏன்னா இத்தனை வருஷம் தன்னோட பொண்டாட்டி பிரிஞ்சு இருந்து அவன் மேலே வெறுப்பாக இருந்த வெற்றிக்கு இப்போ எப்படி திடீர்னு இவ்வளோ தூரத்துக்கு பாசம் வரும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக டவுட்டு வரும் கர்ணாவுக்கு. அந்த இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு நம்ம வெற்றி. கர்ணா இவ்வளோ தூரத்துக்கு கொலைகாரனாக இருக்கிற அளவுக்கு போவானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நம்ம வெற்றி இன்னொன்னும் நினைக்கிறாரு, இனிமேல் அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். கர்ணா இவ்வளோ தூரம் அவளை கொலை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு என்ன அவன்கிட்ட காரணம் இருக்குது அப்படியே வாயாலேயே சொல்லணும். அது நடந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக கர்ணா மேலே தப்பு இல்லைன்னு நம்ம நினைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிற வெற்றி இப்போ நேராக வீட்டுக்கு போகிறாரு. கர்ணா வீட்டுக்கு போனால் அங்கே கர்ணா டென்ஷனாகவே இருக்கார். அப்போ தான் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி எங்கே போயிட்டு வர, இவ்வளோ நேரம் எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ இல்லை வெளியே போயிருந்த கர்ணா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி இருக்கா. அப்போ தான் கர்ணாமும் இல்லை வெற்றி சும்மா தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிறாரு. அப்போ தான் கண்ணும் வெற்றிக்கு டவுட்டு அதிகமாகுது. நம்மக்கிட்ட இவ்வளோ தூரம் மறைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு வெற்றி. ஏதோ இருக்குது, இதை நான் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு வெற்றி. வெற்றி இனியாவது தன்னோட மகளுக்காகவாது அபியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆதாரத்தை எப்படி வெளியே கொண்டு வர போகிறாரு, கர்ணாவுக்கு எதிராக செயல்பட போகிறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.